Hi guys, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது கற்பதை ஏஸ்ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா? CVC னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், அதுக்கு அப்புறம் நிதி ஆயோக், ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த மூணுமே பார்த்தோம். ஓகேங்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகே. சோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்ப வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படினா February மாதம் 1964ல இது கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் மற்றும் பிளானிங் கமிஷன் மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. சோ இது யாருடைய பரிந்துரையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது இது சந்தானம் கமிட்டி. சந்தானம் குழு வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழலில் இருந்து பிரிவென்ட் பண்றது. ஓகேங்களா? சோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா 1962ல இருந்து 64 வரைக்குமே இந்த குழு செயல்பட்டது. சோ இதனுடைய பரிந்துரையின் பேரில் 1964ல வந்து பிப்ரவரி மாதம் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் தடுப்பு. ஓகேங்களா? சோ இந்த குழு வந்து வந்திருக்கு. சோ இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக வந்தது. ஆனா செப்டம்பர் 2003ல வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லா எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. இந்த சிவிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்கிறதுக்காக, சட்ட அங்கீகாரம் கொடுக்கிறதுக்காக, ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. காரணம் என்னன்னா வந்து கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எந்த பவருமே இல்லாத குழு, ஏன்னா வந்து இதற்கு அங்கீகாரம் இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட முடியாது அப்படின்னு அலகாபாத் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. டெல்லி நீதிமன்றம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடும் போது அலகாபாத் மற்றும் டெல்லி இந்த மாதிரி சில நீதிமன்றங்கள் வந்து முடியாது. அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல இதுக்கு இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு முரண்பாடான தகவல் கொடுக்கும் போது பாராளுமன்றம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா வந்து ஊழல் தடுப்பு பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கிறதுக்காக, அங்கீகாரம் கொடுக்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ இதனுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஓகேயா? ஸோ இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, தலைவர், அதை தலைவர்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து நான் தலைவர்னு சொல்றது இல்லை அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஒருத்தர் தான். ஆனால் 3 மெம்பர், 2 பேர் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக 2 பேர் இருப்பாங்க. 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த 3 பேத்துக்குமே வந்து பவர் அவ்வளவா வேறுபடாது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க. ஸோ இப்போ யார் இருக்கா அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கமிஷனர் யார் அப்படின்னா, அதாவது சேர்பர்சன் யார் அப்படின்னா வந்து கேவி சௌத்ரி. நம்ம திரைப்படத்தில் வந்து ஆர்பி சௌத்ரி மாதிரி இங்கே கேவி சௌத்ரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 கமிஷனர், 2 பேருடைய பேர் வந்து சரத்குமார். ஓகே, சரத்குமார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திஜேந்திரா. ஓகேங்களா? ஏன்னா இந்த பேர் வந்து வாசிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், ஏன்னா வந்து நார்த் இந்தியன். ஸோ அதனால வந்து சில பேர்த்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஊர் பேர்னா வந்து ஈஸியாக படிச்சிடலாம். மோகன், பாசின் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? குமார், சௌத்ரி இதெல்லாம் வந்து தெரிஞ்ச பேர். ஆனால் இந்த பேர் பாருங்க, தேஜா மாதிரி தெஜேந்திரா, மோகன், பாசின் இது வந்து ஞாபகத்துக்கு வராது. ஸோ கொஸ்டினை கேட்டால் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி இருக்காங்க, ஆர்பி சௌத்ரி மாதிரி கேவி சௌத்ரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சரத்குமார் பார்த்துருப்பீங்க, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து சரத் RATH வரும், இங்கே வந்து RAD சரத்குமார்னு கொடுக்குறாங்க. ஸோ சரத்குமாரும் தேஜா, நீங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போடுன்னு பாட்டு வரும்னா அந்த படத்தில் வந்து தேஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ கலாபவன் மணி நடிச்சிருப்பாங்க, அருமையான ஒரு நடிப்பு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சௌத்ரி பழைய படம் சிவாஜி கணேசன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனராக இருக்காங்க, ஹெட்டாக இருக்காங்க. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சரத்குமார் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேஜா இருக்காங்க. தேஜா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக, தேஜா வந்து வில்லன். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஏதோ ஊழல் பண்ணுறாரு. ஸோ ஊழல் பிரிவுக்குள்ளேயே வந்து ஊழல் பண்ணுறாரு இவர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொதல் யார் இருந்தா 64ல் வந்துச்சுல்ல இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து NS ராஜு.
என்எஸ் ராஜு வந்து பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 1964 இருந்து இருக்கிறாரு. ஓகேங்களா, 64ல் இருந்திருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருக்கிறாங்க. ஓகேங்களா, கொஸ்டினாக கேட்பாங்க. சரி, இந்த 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கவும் முடியும், இவங்களை நீக்கவும் முடியும். நீக்கிறதுக்கான அதிகாரமும் இவருக்கு தான் இருக்கு. சரி, இவரை வந்து யாரின் பேரில் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் அஃபேர் மினிஸ்டர், ஓகேங்களா, அதாவது உள்துறை அமைச்சர், ஓகேங்களா, உள்துறை அமைச்சகம் மற்றும் ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவர். அவர் இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தரை வந்து இப்படி ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, எவ்வாறு நீக்கம் செய்வார்கள் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து நீக்கம் செய்வாங்க. ஓகேங்களா, பிரசிடென்ட் தான் வந்து இவங்களை நீக்கம் செய்வாங்க. எதன் பேரில் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஏதாவது இவர்களே ஊழல் தடுப்பு பிரிவில் இருக்கிற இவங்களே வந்து ஏதாவது பண கையாடல், ஊழல் இந்த மாதிரி புரிந்தால் நீக்கம் செய்வாங்க. 1. ஓகே, ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வேலை திறன் அற்று இருந்தால் ஊழல் இவங்களை வந்து நீக்கம் செஞ்சிருவாங்க. மைண்ட் அண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒத்துழைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீக்கம் பண்ணிடுவாங்க. அன்ஃபிட்டாக இருந்தால் நீக்கம் பண்ணிடுவாங்க. அடுத்தது இங்கே வேலை பார்த்துக்கிட்டு, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் வேலை பார்த்துட்டு வேற ஏதாவது ஒரு துறையில் தனியாரோ அல்லது அரசாங்கத்தை சார்ந்ததுலேருந்து சம்பளம் வாங்கினா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஏதாவது சம்பளம் வாங்கினா, பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் த டியூட்டிஸ் ஆஃபீஸ் இங்கே ஆஃபீஸில் வந்து சம்பளம் வாங்காமல் வேற இடத்துல இருந்தும் சம்பளம் வாங்கினா இவங்களை நீக்கம் பண்ணிடுவாங்க. 2 விஷயம், சம்பளம் வாங்கினாலும் நீக்கம் பண்ணுவாங்க, வேற இடத்துல இருந்து கிம்பளம் வாங்கினாலும் நீக்கம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ 2ஆ எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீக்கம் பண்ணுறதுக்கானது பார்த்துட்டோம். அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் பண்ணுவார். எந்த 3 பேர்னு கேட்பாங்க, இது ஆப்ஷனில் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. 3 பேர், பிரதம மந்திரி மற்றும் உள்துறை அமைச்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ உள்துறை அமைச்சர் யார் இருக்காரு, ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்க. பிரதம மந்திரி நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் இருக்காங்க. ஆப்போசிஷன் லீடர், லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும்னா பதில் பண்ணுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி, இவர்கள் அதாவது இந்த சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கடுத்து இந்த கமிஷன்ல வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலை பார்க்குறாங்களா திரு சௌத்ரி அவர்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து இந்த வேலை வந்து போயிடுச்சு, அதாவது இதனுடைய டென்யூர் வந்து கேட்பாங்க. டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி 4 வருஷம் தான் இவர்களுடைய காலம், 4 வருடம் அல்லது 65 வயது வரைக்கும். இதில் 2ல் எது முன்னாடி வருதோ அப்போ வந்து இவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இவங்களால் வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியுமானா முடியாது. ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. இவர்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்கல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே இருக்குது. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி சேர்மனுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் இவர்களுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்களுடைய பணிகள் என்னன்னு பார்க்கணும். இவர்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். ஓகே, ஸோ இவங்களால வந்து தண்டனை கொடுக்கவே முடியாது. இவங்க வந்து என்கொயரி பண்ணி இப்படி நீதிமன்றத்துக்கிட்ட கொடுப்பாங்க. நீதிமன்றம் என்ன வந்து தண்டனை கொடுக்குதோ அதுதான் பண்ண முடியும். இவர்களால் வந்து தண்டனை கொடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் என்கொயரி தான் பண்ணணும். என்கொயர் ஆர் cause an inquiry or investigation to be conducted on the reference made by central government. மத்திய அரசின் பரிந்துரையின் பேர்ல இவங்க வந்து அதாவது என்கொயரி பண்ணலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஆக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 இதை எடுத்துக்கோங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி, இந்த சட்டத்தின் படி இவர் வந்து யாரெல்லாம் வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் கீழே வர்ற அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணலாம். அதாவது ஆல் இண்டியா சர்வீஸ்னு எதை தான் சொல்லலாம், யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ப்ளஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் இண்டியா சர்வீஸ்னு எதை சொல்லுவாங்கன்னா மொத்தம் 3 சர்வீஸை தான் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்ல முடியும். 1 இந்திய ஆட்சி பணின்னு சொல்கிற ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அடுத்தது ஐபிஎஸ்,
ஓகேங்களா, இந்திய போலீஸ் அப்படின்னு சொல்ற இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஓகேங்களா, இந்திய காவல் பணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ். இது ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்றது இதுதான். ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், காட்டு இலாக்கா, ஓகேங்களா, காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சரகர்னு வருவார்ல, ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த மூணு தான் வந்து ஐஏஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ், இந்த மூணு தான் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ். இவர்களை விசாரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து விசாரிக்க முடியும். மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் இன் யூனியன் அஸ் வெல் அஸ் குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடியவங்களை வந்து இவங்க விசாரிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் லெவல் ஆஃபீஸர்ஸ், இவங்களையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் லெவல் ஆஃபீஸர்ஸை வந்து விசாரிக்க முடியும். அடுத்தது அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் கீழே டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட ப்ரியரா அப்ரூவல் வாங்கிட்டு தான் டெல்லி போலீஸ் சார்பாக வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து விசாரிக்க முடியும். இங்கே இருக்குது, ஓகேங்களா, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ். ஓகே, ஸோ ஏன் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸுக்கு மட்டும் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2003 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2003 வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர்றாங்க. 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதே சட்டத்தை சிவிசி ஆக்ட் 2003 மற்றும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் 1946 ரெண்டையுமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. சட்ட திருத்தம் மூலியமாக சில பார்த்தீங்கன்னா சலுகைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விசாரிக்கும் போது முன்னதாக வந்து ப்ரியர் நோட்டீஸ் வாங்கிட்டு தான், ப்ரியர் அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு தான் வந்து இன்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி மற்றும் அதற்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கணும், ஓகேங்களா. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் தான் போக முடியும். ஓகே, ஸோ டெல்லி ஸ்பெஷல் போலீஸுக்கு இந்த மாதிரி அதிகாரம் இருக்குது. ஸோ அடுத்தது இவர்களுடைய ஜூரிடிக்ஷன், அதாவது இவர்களுடைய எல்லை எது வரைக்கும் விரிவடையுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதாவது மெம்பர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏ லெவல் இல்லைன்னா வந்து ஸ்கேல் வின்னு சொல்லுவாங்க, SCALE ஸ்கேல் வி, ஸ்கேல் 5, ஓகேங்களா. ஸ்கேல் 5 லெவலில் இருக்கக்கூடிய மற்றும் 5க்கு மேல் இருக்கக்கூடியவங்களை இவர்கள் வந்து விசாரிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க், அதாவது இந்த பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க் இல்லை, RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்டுன்னு சொல்லுவாங்க, NABARD. நபார்டு பேங்க்னாலே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பேங்க், ஓகேங்களா. மற்றும் சிட்பி, ஓகே, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பி, சிட்பி. ஸோ இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேடு டி ஆஃபீஸர், நல்லா பாருங்க, சாதாரண பேங்க்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து ஸ்கேல் வி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு டி, GRADE, கிரேட் டி லெவல் மற்றும் அதற்கு மேலே இருக்கிறவங்களை வந்து இவர்கள் விசாரிக்கலாம், ஓகேங்களா. சிவிசி விசாரிக்கலாம், அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் விசாரிக்கலாம். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் E8 ஸ்கெடியூல் AB கீழே வர்ற பப்ளிக் செக்டர், இந்தியன் ஆயில், மகாரத்னா, மினிரத்னான்னு சொல்லுவாங்களா. ஸோ இதெல்லாம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், ஓகே. பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குற சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விசாரிக்கலாம், சிவிசி விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் நம்ம LIC இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, LIC வந்து தனியாக ஆயிரும். ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 இன்சூரன்ஸையும் இல்லை 3 இன்சூரன்ஸை சேர்த்துட்டாங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் நியூ இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அசூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இன்சூரன்ஸ், இந்த மூணையுமே ஒன்றிணைச்சிட்டாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸோட, ஓகே. ஸோ LIC அடுத்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸோட சேர்த்துட்டாங்க. ஸோ தனியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அது பட்ஜெட்லேயே யூனியன் மினிஸ்டர், அதாவது நிதி அமைச்சர் சொல்லிட்டாருல, ஸோ அதன்படி வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஜென்ரல் இன்சூரன்ஸில் யாரை விசாரிக்கலாம் அப்படின்னா வந்து மேனேஜர் மற்றும் அதற்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கலாம்.
ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்கள விசாரிக்கலாம். எல்ஐசி வந்து பார்த்தீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டிவிஷன் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்கள, சீனியர் டிவிஷன் மேனேஜர் லெவலில் அண்ட் அபோவ் இங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிக் சேலரியான ஆஃபீஸர்ஸ் டிராயிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 8700 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லாரையுமே இவங்க வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த பார்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது, எடுத்துக்கோங்க. விசில் ப்ளோவர். விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விசில் அடிக்கிறது. திருடன் வர்றானா முந்தி ஏட்டையா போலீஸ்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் அடிப்பாங்க. ஓகேயா, ஸோ விசில் ப்ளோவர் அப்படின்னா வந்து விசில் போடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பப்ளிக் சர்வெண்ட் ஆர் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செய்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் சும்மா அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பிச்சாலே போதும். ஊழல் தடுப்பு பிரிவுக்கு வந்து நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சாலே, இமெயில் தகவல் அனுப்பிச்சாலே போதும். ஓகேங்களா, ஸோ யார் தகவல் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் வந்து விசில் ப்ளோவர். அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் சட்டம் 2011 வருது. விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2011 வருது. ஓகேங்களா, ஸோ விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2011 வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அனைவருமே வந்து உள்ளடங்குவாங்க. மினிஸ்டர் மேலேயே வந்து நம்ம வந்து புகார் தெரிவித்தாலும் அதற்கு மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அந்த புகார் வந்து தவறாக இருந்தால் 30,000 ரூபா வந்து ஃபைன். ஓகே, 30,000 ரூபா ஃபைன் அல்லது 2 வருஷம் ஜெயில், 2 வருஷம் ஜெயில் இருக்கும். ஓகேங்களா, தவறாக இருந்தா. ஓகே, ஸோ அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்படும். ஓகே, அதாவது ரைட்டாக இருந்து இதெல்லாமே இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க சும்மா விடுவாங்களா என்ன? மினிஸ்டர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஆளுங்க சும்மா விடுவாங்களா என்ன? அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சட்டம் தான் இது. ஸோ இந்த விசில் ப்ளோவர் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாம் எந்த மாநிலத்துக்கு சேராது, அதாவது அப்ளை ஆகாது அப்படின்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது அப்ளை ஆகாது. மற்றும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது இந்த மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த டிஃபென்ஸில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு வந்து இது செல்லுபடி ஆகாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஏதாவது ஊழல் நடக்குதுன்னா இங்கே சொல்ல முடியாது. விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செல்லுபடி ஆகாது. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் வந்து சிவிசிக்கு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா, அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்கிறேன். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு யாராரா சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற பிரதம மந்திரியுடைய காவலர்கள், முன்னாள் பிரதம மந்திரியுடைய காவலர்கள். ஓகேங்களா, ஸோ அப்படி சொல்லுவாங்களா இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலே வந்து ஏதாவது நீங்கள் ஊழல் தெரிவிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவங்க மேலே நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்களா, அதனால செல்லுபடி ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறதே இவங்க தான், இந்த மூலியமாக தான் வந்து வரும். ஓகேயா, ஸோ அப்போ நீங்கள் அவங்க மேலேயே புகார் கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்? வராது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினாக கேட்பாங்க, எது வரும் எது வராதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, ரீவைண்ட் பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ எந்த குழு மூலியமாக சிவிசி வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். சந்தானம் கமிட்டி மூலியமாக. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 1962 64 மூலியமா பண்ணதுனால 1964 பிப்ரவரி மாதம் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலியமாக வந்திருக்கு. அடுத்தது 2003 செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வருது. ஸோ யார் 3 பேர் வந்து இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ தலைமை வந்து பார்த்தீங்கன்னா கேவி சௌத்ரி. அடுத்தது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஜிலன்ட் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா வந்து சரத்குமார், தேஜேந்திர மோகன் பாஷிங். இருந்தது யாருன்னா வந்து என்எஸ் ராஜு இருந்திருக்காரு. ஸோ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்ததுனால 2013 இது வந்ததுனால இந்த ரெண்டையுமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் மற்றும் சிபிசியை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் வந்து நியமிப்பாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் மற்றும் நீக்கமும் ரெண்டுமே அவர் தான் பண்ணுவாங்க. நியமனம் யாருடைய பரிந்துரையின் பேரில் வந்து குடியரசுத் தலைவர் பண்ணுவார் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் ஆர் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா, உள்துறை விவகாரத்த அமைச்சர் அவர் தான் வந்து பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர், மக்களவையின் எதிர்கட்சி தலைவர். ஸோ இது கொஸ்டின் கேட்டிருந்தேன், யார் அப்படின்னா பதில் சொல்லுங்கள். ஸோ எப்படி வந்து இவங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க, எப்படி நீக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருந்தேன். அன்ஃபிட்டாக இருந்தால், ஊழல் பண்ணியிருந்தா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் முடியாமல் இருந்தால், கட்டளைக்கு இணங்காமல் இருந்தால், இதுக்கெல்லாம் வந்து பண்ணால் நீக்கம் பண்ணிடுவாங்க.
ஓகேயா, மைண்ட் அண்ட் சோல்டு, இன்சானிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இவங்களுடைய சேலரி என்னன்னு சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சி சேர்மனுக்கு ஈக்குவலான சேலரி இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபர்தராக வந்து வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வர முடியுமா அப்படின்னா வந்து வர முடியாது கவர்மெண்ட் வேலைக்கு. ஓகே, ஸோ இவங்களுடைய டென்யூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலம் வந்து 4 வருடம் அல்லது 65 வயது வரைக்கும், இல்லைனா இந்த ரெண்டில் எது முன்னாடி வருதோ அது. ஓகே, ஸோ இப்போ 62 வருடத்தில் இவங்க வந்து 63 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறாருன்னா 65லேயே போயிடணும். 4 வருஷம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்ல வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கற்பதை சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிக்காக உழைத்து கொண்டிருங்கள், வெற்றி உங்கள் வசப்படும். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.